क्या कह रही हो? கல்யாணத்தை நிறுத்ததா அப்படி சொல்றியா? मैं सच बोल रही हूँ, मैं पेट से हूँ। चेहरे नहीं, इस बच्चे का। ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அயனார் துணையில் ஒரு ப்ரொமோ போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மண்டபத்துக்கு நிலா, சோழன், பல்லவன், பாண்டி எல்லாருமே போயிடுறாங்க. நம்ம சந்தாவுக்கும் அவங்க மாமா தாலி கட்ட போகிறாரு. தாலி கட்ட போக அந்த ஒரு நிமிஷத்தில் நம்ம எல்லாருமே மண்டபத்தில் போயிட்டாங்க. போனோடனே சந்தா அப்படின்னு சொல்லி அண்ணன் கத்துறாரு. கத்துனோடனையும் அந்த தாலியை கையில் வச்சபடியே மாப்பிள்ளை பார்க்குறாரு. பார்த்தோன்னே அப்போ தான் உசுரே வருது சந்தாவுக்கு. சந்தா தாலியை தள்ளி விட்டுட்டு விறுவிறுன்னு ஓடி வந்து நம்ம சேரன் அண்ணனை கட்டி பிடிக்கிறாங்க. கட்டி பிடிச்சோன்னையும் ஏய் என்னடி இப்படி போகிற அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா திட்டுறாரு. திட்டுனோடனையும் கையை பிடிச்சி இழுத்து கொண்டு போய் திரும்ப மணவடையில் உட்கார வைக்கிறாங்க. சந்தா குடும்பத்துக்கும் நிலா அவங்க சோழன் அண்ணன் எல்லாருக்கும் சேர்ந்து சண்டை கட்டுறாங்க. பயங்கரமாக சண்டை பெருசாக வருது. வரையில் எல்லோரும் நிறுத்துங்க, உங்களுடைய முறைக்கும் எங்களுடைய முறைக்கும் எங்களுக்கு ஒத்து வராது. நீங்கள் வேற நாங்கள் வேற. என் பிள்ளைய வந்து சின்ன வயசுலேருந்து அவங்க மாமாவுக்கு கட்டி கொடுக்குறதா தான் நாங்கள் பேசியிருந்தோம். இப்போ திடீர்பட்டு நீங்கள் வந்து என் பிள்ளையை கட்டி கொடு அப்படின்னு சொன்னால் கட்டி கொடுக்க முடியாது, இது சரி வராது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொல்லையில் பையா நீயுமா இப்படி பண்ணுற அப்படின்னு. இல்லை பையா, நீ இது வந்து உங்களுக்கு எங்களுக்கும் செட் ஆகாது, நீங்கள் போயிருங்க பையா. இந்த பிள்ளைக்கு இதுதான் தலையெழுத்துன்னா எங்கள் மாமாவோட தான் கல்யாணம் முடியணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சொன்னோன்னையும் பார்த்தீங்கன்னா சந்தா வந்து கத்துன்னு கத்துறாங்க. நிப்பாட்டுங்கன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. அந்த வார்த்தை யாருக்குமே புரியலை. நம்ம சேரன் சோழன் யாருக்குமே வார்த்தை புரியலை. ஆனால் கண்ணிலேயே சந்தா ஆமான்னு மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்னோன்னே நம்ம சந்தாவோட அப்பா ஓடி வந்து சேரனோட கழுத்தை பிடிச்சி நீ ஏண்டா அப்படியாடான்னு கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்க கன்சீவாக இருக்கதாக இவங்க சொல்கிறாங்க. சொன்னோன்னையும் ஆனால் அது நம்ம வந்து நிலாவுக்கோ சோழனுக்கோ சேரனுக்கோ தெரியலை. ஆனால் சொல்லுங்க ஆமான்னு சொல்லி கண்ணை அசைச்சோன்னே சேரனே சரின்றாங்க. அதோட ப்ரொமோ முடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் எப்படி கல்யாணம் வந்து வைக்கிறாங்கன்றது தெரில. அதுக்கப்புறம் பார்க்கலாம்.